இளைய தலைமுறை எப்படி நாளைக்கு பாதிக்கப்பட போகிறாங்க, யுத்த சத்தம். அது வந்து வார்னிங், அலர்ட். அவன் சாப்பிடுவான், என்ன செய்வான், ஆனால் போதையில் மிதந்துருப்பான். போலீஸ் டவுட் வரும், ஏன்னா அங்கே போகிறவங்களாம் இவ்வளோ கூட்டம் போகுது, ஒரு மாதிரியாக இருக்கானுங்க. செக் பண்ணால் ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணால் நோ ஆல்கஹால், நோ ட்ரக்ஸ், சிம்டம்ஸே இல்லை. அப்போ எப்படி அவனை நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன சார் தெரியும்? வர்றாங்க, அவன் பாட்டுக்கு இனி எங்கே போய் என்ன குடிச்சிட்டு வந்தான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கதை போகாது. கடைசியில் தான் ஹீரோ கண்டுபிடிப்பார். அதில் பார்த்திபன் தான் நடித்தார். பார்த்திபன் கௌதம் கார்த்திக் 2 பேர் நடித்தாங்க. அதில் பார்த்திபன் கடைசியில் கண்டுபிடிப்பார், டிஜிட்டல் ட்ரக் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதில் நிறைய கல்லூரி பெண்களுடைய வாழ்க்கை கட்டுரும். அதில் வந்து இளைய தலைமுறை எப்படி நாளைக்கு பாதிக்கப்பட போகிறாங்க, யுத்த சத்தம். அது வந்து வார்னிங், அலர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எடுத்தோம். அந்த கதை நல்லா போச்சு. ஆனால் அப்போ RRR வந்தது. அது கூட அந்த காட்டாட்டு வெள்ளத்தில் அது காணாமல் போயிடுச்சு. அது நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.